நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஷபீர் அகமது. ஷபீர், இப்போ மத்திய அரசு மிக குறிப்பா பிரதமர் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்திருக்கிறார். மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதாக முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுக்கு ட்விட்டர்ல குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய கனவு, அந்த கனவு தற்போது நிறைவேறி இருக்கிறது என்கிற வகையில பதிலளித்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இந்த குலசேகரப்பட்டினம் ப்ராஜெக்ட் அப்படின்றது அது ஒரு கோரிக்கையாகவே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த கோரிக்கை அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது தொடர்பாக கனிமொழி அவர்களும் பல்வேறு காலகட்டங்களில் அது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்காங்க, நாடாளுமன்றத்துல பேசியிருக்காங்க, கடிதங்கள் எழுதியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த விஷயத்த அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ அதாவது ஒரு அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரியான ஒரு கருத்தை பிரதமர் தெரிவித்திருக்கிறார் அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா எப்பவுமே இதுதான் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அதே அடிப்படையில அவங்களும் பேசியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் திட்டத்தை அறிவிச்சாங்க. ஆனால் இதுவரைக்கும் அங்க ஒண்ணுமே நடக்கல. மற்ற மாநிலங்கள் அறிவித்த அந்த எய்ம்ஸ் திட்டம் அப்படின்றது அந்த மாநிலங்கள் எல்லாம் நிறைவடைந்திருக்கிறது. அப்படின்னும் போது தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் அந்த திட்டம் இன்னும் செயல்படவில்லை, இன்னும் அங்க ஒரு கட்டிடம் கூட கட்டவில்லை அப்படின்ற ஒரு நிலை ஏன் இருக்கிறது அப்படின்னும் போது இதெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகளை மத்திய அரசை நோக்கி வைக்கும் போது மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு இங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. மத்திய அரசு திட்டங்களை வைத்து இங்க இவர்கள் அரசியல் ஆதாயம் அடைகிறார்கள், அரசியல் செய்யறாங்க அப்படின்னு தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஒரு உக்தியாகவும் இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் தொடர்பான அந்த பிரச்சாரங்களை பாஜகவினர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவே செய்கிறார்கள். சென்னையில இருக்கக்கூடிய சவுத் சென்னை கான்ஸ்டிடுவன்சில கூட நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல 2024 தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக எல்லாம் போகும்போது பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த திட்டங்களை எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது, எந்தெந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு. இப்போ ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டம், மாநில அரசாங்கத்துடைய திட்டம், மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் அப்படின்லாம் மக்கள் அதை பார்ப்பதில்லை. மக்களுக்கு ஒரு திட்டத்தின் மூலமாக அவர்கள் அதுல ஆதாயம் அடைகிறாங்க அப்படின்னும் போது அந்த திட்டம் யார் மூலமாக வந்தது அப்படின்றத அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. பட் இந்த அளவுக்கு நுணுக்கமாக அந்த விஷயத்தை தொடர்ந்து அது ஒரு பிரச்சாரமாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு தான் பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டுல செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த குலசேகரப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால கோரிக்கையாகவே அது இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கட்சி அனைத்து கட்சியினரும் அந்த கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கனிமொழி அது தொடர்பாக நாடாளுமன்றங்கள்லயும் அதுக்கு முன்னாடி ராஜ்யசபால அவங்க இருக்கும்போது இது தொடர்பாக பல்வேறு விதமான கேள்விகளை அவங்க எழுப்பி இருப்பதெல்லாம் அது ரெக்கார்டிக்கலாவே இருக்கு. அதெல்லாம் இப்ப நாங்க வந்ததுனாலதான் புதுசா பண்ணோம். இப்ப பாஜகவுடைய அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014க்கு பிறகுதான் இந்தியாவுல பல்வேறு விதமான மாற்றங்கள் நடத்தி 2014க்கு பிறகுதான் இந்தியா அப்படின்ற ஒரு நாடே உருவாச்சு அப்படின்ற தோற்றத்திலையும் அப்படின்ற அடிப்படையிலும் அவங்க தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள், இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சிகள், அரசுகள் இவர்கள் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை அனைத்தையும் மூடி மறைக்க வேண்டும், அது தொடர்பான விஷயங்களை எல்லாம் இருட்டடிப்பு செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த அடிப்படை பிரச்சாரம் அப்படின்றது தமிழ்நாட்டுல தற்போது மேலோங்கி இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். நிச்சயமா. நன்றி ஷபீர். பல்வேறு கருத்துக்களை இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.